Attention. Bismillahirrahmanirrahim. Rabbi zidni ilma. இறைவா அறிவை பெருகச் செய்வாயாக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர்ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். முன்படி தௌரீர் வழியும் அல்ல. ஆமீன். பெருமை அடிப்பவனும் சுவனத்தில் நுழைய மாட்டான். பொய் பெருமை பேசுபவனும் சுவனத்தில் நுழைய மாட்டான். பெருமை அடிப்பவனும் சுவனத்தில் நுழைய மாட்டான். பொய் பெருமை பேசுபவனும் சுவனத்தில் நுழைய மாட்டான். ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل تعالوا واتلوا ما حرم ربكم عليكم ألا تشركوا به شيئا وبالوالدين إحسانا ولا تقتلوا أولادكم من إملاق نحن نرزقكم وإياكم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن وما تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا الكيل والميزان بالقسط لا نكلف نفسا إلا وسعها وإذا قلتم فاعدلوا ولو كان ذا قربى وبعهد الله أوفوا ذلكم وصاكم به لعلكم تذكرون. உங்கள் இறைவன் உங்களுக்கு தடுத்திருப்பவற்றையும் ஏறி இருப்பவற்றையும் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றேன். அவை யாவன: அவனுக்கு யாதொன்றையும் நீங்கள் இணையாக்காதீர்கள். உங்கள் பெற்றோருக்கு அன்புடன் நன்றி செய்யுங்கள். தரித்திரத்திற்காக பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். ரகசியமாகவோ பராசியமாகவோ உள்ள மானக்கேடான விஷயங்களில் எதற்கும் நெருங்காதீர்கள். கொலை செய்யக்கூடாதென்று அல்லாஹ் தடுத்துள்ள எந்த மனிதனையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் தவறு செய்யாது உணர்ந்து கொள்ளும் பொருட்டு இவற்றை இறைவன் உங்களுக்கு விவரித்து போதித்தான். அநாதைகளின் பொருளை அவர்கள் பிராயமடையும் வரையில் நியாயமான முறையில் அன்றி தொடாதீர்கள். அளவை சரியான அளவு கொண்டு பூரணமாக அளவுங்கள். எடையை நீதமாக நிறுங்கள். யாதோர் ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நாம் நிர்பந்திப்பதே இல்லை. நீங்கள் எதை கூறிய போதிலும் அதனால் பாதிக்கப்படுவோர் உங்கள் உறவினராயினும் சரியே. நீதத்தையே கூறுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டே இவற்றை அவன் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். ஆமீன். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எதிர்த்தும் கிடைக்க வேண்டிய நியாயமான நீதிகள் கிடைப்பதற்காகவும் இந்தியா மற்றும் அனைத்து மாநிலங்களிலும் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் உள்ள முஸ்லிம் மக்கள் அனைவர்களையும் ஒன்றிணைப்பதற்காகவும் இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து உரிமையை மீட்பதற்காக இன்று நீதியை தேடி நீண்ட பயணம் சென்று நம் பள்ளிக்கும் வருகை தந்துள்ள இந்திய தவ்ஹீத் ஜமாத்தின் தேசிய தலைவரும் எங்களது குடும்பத்தின் நண்பருமாகிய அண்ணன் எஸ்.எம். பாக்கர் அவர்கள் இப்பொழுது இந்த வருடம் 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றி பெறும்
அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகள் பெற்று தருவதற்காக நமக்காக உரிய அதிகாரிகளிடமும் மந்திரிகள் மற்றும் அனைத்து தரப்பினரிடம் தொடர்பு கொண்டு பெற்று தருவதாகவும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பம் மற்றும் அவர்கள் நமக்காக போராடி கொண்டிருக்கும் அந்த இயக்கத்துக்காகவும் அல்லாஹ் நல்லவர்கள் செய்வானாக. இப்பொழுது அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் எம்எல்எம் நஜீபன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும். ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லவர்கள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி நிற்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கிய சகோதரிகளே, இந்த பள்ளியினுடைய தாளாளரே, நிர்வாகிகளே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வெற்றியை பெற துடிக்கின்ற, கல்வியிலே பன்மடங்கு சாதனை புரிய காத்திருக்கின்ற என் அன்புக்கிரிய மாணவ மாணவி செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய ரசூல் அவர்கள், முஹம்மது நபி அவர்கள் மிக தெளிவாக ஒன்றை சொல்லி காமித்தார்கள். இந்த சமுதாயம் இருக்கிறதே, இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறதே, அது ஒரு பொருளை துளைத்திருக்கிறார். அந்த பொருள் என்னவென்றால் ஒரு சிவப்பு ஒட்டகை. துளைந்து போன சிவப்பு ஒட்டகைக்கு சமமானது எதென்று சொன்னார்கள் என்றால் கல்வியை. இந்த கல்வியை இந்த சமுதாயம் துளைத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கிறார். இந்த கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது இந்த சமுதாயம். இப்போது கூட அறிமுகப்படுத்துகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு நீண்ட நெடிய பயணமாகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். எதற்காக என்றால் ஒரு நீதியை தேடி. அதனுடைய முதல் கோரிக்கை இதென்றால், எங்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அது எதில் என்றால் கல்வியிலே, 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 வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதல் கோரிக்கையாக வைத்துத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த சர்ச்சார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஆய்வு செய்த முறையிலே, ஆய்வு செய்த அளவிலே பார்த்தபோது இதற்கு முன்பு வரையிலும் தலித்துகள் தான் அடித்தட்டு மக்களாக இருந்தார்கள், அடித்தட்டுக்கும் அடித்தட்டிலே இருந்தார்கள் என்று நினைத்தேன். இந்த ஆய்வு செய்த பின்பு சொல்கிறேன், கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் 42% வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள். 42% ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விட்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 41% இந்த நாட்டிலே கல்வியறிவே இல்லாத முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 100 முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் இருந்தால் 41 முஸ்லிம் அவனுக்கு கல்வி அறிவு இல்லை, படிக்க தெரியாது, எழுத தெரியாது என்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் உங்கள் மீது ஒரு பேரருள் புரிந்திருக்கிறார், பேரருள் புரிந்திருக்கிறார். அற்புதமாக 582 என்னுடைய மாணவிகள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய பிள்ளைகள் இங்கே படிக்கின்ற காட்சியை பார்க்கின்ற போது அல்லாஹ் உங்களுக்கு அற்புதமாக அந்த கல்வியை தந்திருக்கிறார். இதை என்னுடைய மாற்று மத சகோதரர்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற
இந்த கிறிஸ்துவ சகோதரிகளும் இங்கே பார்க்கின்ற போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறார். இந்த அற்புதமான கல்வி நமக்கு கிடைத்திருக்கிறார். அதுவும் தொடர்ந்து 18 வருடங்களாக சென்டம் என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு பள்ளிக்கூடம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் பள்ளிக்கூடம், அதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் வாங்கினால் அதை பெருமை பாராட்டுவார்கள், மற்றவர்கள் வாங்கினால் பெருமை பாராட்டுவார்கள். ஒரு முஸ்லிம் பள்ளிக்கூடம் 18 வருடமாக தொடர்ந்து 10ஆம் வகுப்பிலே சென்டம் பெற்று வருகிறது என்றால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அற்புதமான கல்வி இந்த கல்விக்கூடத்திலே கொடுக்கப்படுகிறது. அதை நினைக்கின்ற போது உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்ப பிரேயர் நடந்த போது கூட அற்புதமாக அந்த பிரேயரில் சொல்லப்பட்டது அந்த வாசகங்களை அவர்கள் அரபிலே சொல்ல நீங்கள் அற்புதமாக தமிழிலே சொன்னது இருக்கிறது அல்லவா. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக எனக்கு படவில்லை. அல்லாஹ் மிக அற்புதத்தை உங்களுக்கு செய்திருக்கிறான். இன்றை இந்த 10வது தேர்வு எழுதக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், 12வது தேர்வு எழுதக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் அத்தனை பேரும் இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேரும் வெற்றி பெற மாநிலத்தில் முதல் மாணவிகளாக இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவிகள் வர அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்துகிறேன். அல்லாஹ் இந்த அற்புதத்தை செய்து தருவார். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஏனென்றால் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுவார். ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் அது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு சொல்லப்படுகிறது. ஒரு ஆணை விட ஒரு பெண் பன்மடங்கு மேலாகி நிற்கிறார். இஸ்லாத்தினுடைய பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் பெண்ணுக்குத்தான் அதிக முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறது என்றால் ஆரம்பத்திலே கதீஜா நாயகி அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவு இருக்கிறது, அந்த ஆறுதல் இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய அளவிலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அல்லாஹ் காரணியாக ஆக்கி காட்டினான். அதே போல மிக அதிகமாக நபிமொழிகளை இந்த உலகத்துக்கு சொன்ன ஆயிஷா சித்திகா இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு பெண்மணி. அது குறிப்பாக திருமறை குர்ஆன் ஒரு பொண்ணை கொண்டு நிறுத்துகிறது. உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை சொல்லட்டுமா? ஒரு அழகிய முன்மாதிரியை சொல்லட்டுமா? அதான் 2 பெண்ணை சொன்னாலும் அல்லாஹ் குறிப்பாக சொல்வது ஆசியா அவர்களை. ஆசியா யார் தெரியுமா? யாரு? நீங்க சொல்லிடாதே, அவங்கள சொல்லணும். யாருமா? ஃபிரௌனுடைய மனைவி. எப்படிப்பட்ட ஃபிரௌன்? நான் தான் கடவுள் என்று சொன்னவர். நான் தான் கடவுள், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்ன அவனுடைய மனைவி சொல்கிறார், நீ கடவுள் இல்லை. மூசா நபி சொல்கிறாரே, மூசா நபி காமித்து தருகிறாரே, அவர் போதிக்கிறாரே, அவர்தான் உண்மையான கடவுள், அந்த இறைவனைத்தான் ஏற்றுக்கொள்வேன். இறைவா, எனக்கு ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் எழுப்பித்தா, இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை என்று கேட்டார்களே, அவர்களும் ஒரு பெண்மணி. ஆணுடைய துணை இல்லாமலே அற்புதத்தை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டினானே, மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் ஒரு பெண்மணி. அல்லாஹ் இன்னொரு பெண்மணியை ஆயிஷா சித்திகா அவர்களை ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வந்து மீண்டும் நிறுத்துகிறார். அவதூறுகள் வருகின்ற போது அது அத்தனையும் சகித்துக் கொண்டு உடை தெரியக்கூடிய ஒரு பெண்மணியாக அல்லாஹ் தஆலா அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால் அனைத்து சாதனைகளும் பெண்களால் பண்ண முடியும். பெண்களுடைய கல்வி விஷயத்திலே இருபாலாருக்கும் கல்வி என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. 2 சகோதர, அதாவது மாணவிகளுக்கு கொடுக்கின்ற அதே கல்வி மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அதே கல்வி மாணவிகளுக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இஸ்லாம் தடுக்கிறது, நீங்கள் போடுற ட்ரெஸ் கோடு சரியா இருக்கணும். நீங்க போறது இப்ப போட்டிருக்கீங்க, அற்புதமான ட்ரெஸ் கோட் போட்டிருக்கீங்க, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி அழகான அந்த ஆடைகளை முழுமையாக மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆடைகளை அணிந்தால் ஆடவர்கள் எங்கே நம்மளை ரசிப்பார்களோ அதை மறைத்து விட்டோம் என்றால் அது போதும். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. வேற எந்த தடைகளையும் நமக்கு போடவில்லை. சாதனைகளை செய்வதற்கு தயாராகுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்கின்ற போது இந்த மாநிலத்தினுடைய முதல் மாணவியை இந்த பள்ளிக்கூடத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் பார்க்க வேண்டும். வைப்பீர்களா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.